ஆஃப் இயர்லி எக்ஸாமில் இந்த குருவினா சிறுவினா நெடுவினாலாம் எழுதுறதுக்கான சூப்பர் ஹேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குற எல்லா கேள்விகளும் உங்களால் வந்து எழுத முடியும். ஸோ பிரிண்டட் கொஷின் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு நெடுவினா என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடத்துலேருந்தும் கேட்குறாங்க, செய்யுள்லேருந்தும் கேட்குறாங்க, உரைநடையிலேருந்தும் கேட்குறாங்க. துணைப்பாடம் நம்ம எடுத்துக்கலாம். துணைப்பாடத்துலேருந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி பார்த்தீங்கன்னா நெடுவினா மட்டும்தான். வேற உங்களுக்கு உரைநடை செய்யுள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, சிறுவினான்னு கேட்பாங்க, குருவினான்னு கேட்பாங்க. அதாவது நிறைய வெயிட்டேஜ் இருக்குது. துணைப்பாடத்தில் நம்ம வெறும் எதுக்காக படிக்கிறோம், ஒரு கதை படித்து நெடுவினா எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து துணைப்பாடம் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ மொத்தம் தமிழில் பார்த்தீங்கன்னா 8 இயல் இருக்குது. 2 கேள்வி கேட்டு நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் வந்து பதில் எழுதணும். ஸோ திஸ் ஆர் தட் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். துணைப்பாட நெடுவினாவாக இருக்கட்டும், செய்யுள் நெடுவினாவாக இருக்கட்டும், உரைநடை நெடுவினா இருக்கட்டும். ஸோ முதல்ல நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்னை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாட் ஒன்லி தமிழ், எல்லா சப்ஜெக்ட்டுமே. இது நம்ம சேனலில் கடந்த 4 வருஷங்களாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு வரோம். 4 வருஷமாக உங்கள் சேனல் இருக்கா ப்ரோ, நீங்கள் எப்போ ப்ரோ படிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் 2019 to 2020 படித்தேன். ஸோ 566 மார்க் எடுத்தேன். தமிழில் பார்த்தீங்கன்னா 97. ஸோ என்னை பற்றின ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் புதுசாக வந்து உங்களுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாருக்கும் நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, முதல்ல நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்களா எக்ஸாமுக்கு, உள்ளபடியே நீங்கள் அதனுடைய பேட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நாட் ஒன்லி ஃபார் தமிழ், இப்போ இங்கிலீஷில் எப்படி கேட்குறான், ஸோ கிராமர் எத்தனை கொஷின் கேட்டு எத்தனை எழுத சொல்கிறாங்க, ரைட்டிங் ஸ்கில் எப்படி வருது, எத்தனை 5 மார்க் வருது, எது வெயிட்டேஜ், எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல நீங்கள் பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன். 2 கேள்வி கேட்டு ஒரு கேள்வி நம்ம வந்து எழுத போகிறோம். எத்தனை இயல் இருக்குது? 8 இயல் இருக்குது. ஸோ அப்போ ஜென்ரலி எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, எய்தர் ஃபஸ்ட்டு 4 அல்லது லாஸ்ட்டு 4 படிப்பீங்க. பட் அது மேபி ஒரு 85% வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆகிருக்கு. பட் அது நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். டு பி ஆன் சேஃபர் சைட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 5 படிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 4 எல்லாரும் படிச்சிருப்பீங்க. 5வது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான். ஸோ அந்த 5வதுல உள்ள ஸ்டோரி மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். தலைக்குளம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு 5வது லெசன். அது மட்டும் படிங்க. ஏன்னா நம்ம பாருங்கள் எல்லாம் ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதியிருக்காரு. அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக எழுதணும். நீங்கள் வந்து கொஷின் அவர் சொன்ன சமூக பற்று, மொழி பற்றது அப்படியே இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல் கல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரிமை தாக்கம். உரிமை தாக்கம் 2 விதமாக கேட்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி அப்படியே கேட்கலாம். இல்லை அந்த அண்ணன் தம்பி ஒன்று சேராமல் இருந்திருந்தால் என்னென்ன நடந்திருக்கும், எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து கேள்வி வரலாம். நம்ம ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டோரி படிச்சுப்போம். கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதிலை நம்ம வந்து டியூன் பண்ணிக்கணும். ஓகேவா? 4வது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக ஒரு பயணம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? 5வது பார்த்தீங்கன்னா தலைக்குளம். அந்த ஸ்டோரி நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நடிகர் திலகம் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அது படித்தா மோர் தென் எனஃப்பா உங்களுக்கு. ஸோ 1 to 5 நான் வந்து சொல்லுவேன் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு. ஓகேவா? 1 to 5 படிச்சுட்டு போயிடுங்க. துணைப்பாடத்தை பொறுத்த மட்டும் எல்லா ஸ்டோரி தான். அந்த 1 தெளிவாக பார்த்துக்கோங்க. தம்பி நெல்லையப்பருக்கு ஒரு 2 பேப்பர் எடுத்தால் குறைஞ்சபட்சம் ஒரு பேப்பரில் அந்த கேள்வி கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. இது வந்து உங்களுடைய ஆஸ் ஃபார் அஸ் துணைப்பாடம் இஸ் கன்சர்ன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம செய்யுள் உரைநடைக்குள்ள நம்ம வேற வித டீகோட் பேட்டர்ன் நம்ம பண்ண போகிறோம். அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செய்யுள்ள உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்கன்னா, குருவினா பார்த்தீங்கன்னா 4 கேட்குறாங்க. 4ல் நீங்கள் எத்தனை எழுதணும்? 3 எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுவினா ரொம்ப ரொம்ப நமக்கு லக்கு. 4 கேட்குறாங்க, 2 தான் எழுதணும். ஸோ 50% படித்தா போதும் சிறுவினா பொறுத்த மட்டும். இது உங்களுடைய செய்யுள். செய்யுள் எப்படி, குருவினா 4 கேட்டு 3 எழுதணும். ஆனால் சிறுவினா 4 கேட்டு 2 எழுதினா போதும். வேற உங்களுக்கு உரைநடையில் அது சேஞ்ச் ஆகும். 3 கேள்வி தான் கேட்பாங்க. அதில் வந்து 2 எழுதணும். சிறுவினா 4 கேட்பாங்க, 2 எழுதணும். ஸோ இதில் நான் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த குருவினா இருக்குல்ல, இந்த குருவினா பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வப்போது பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொஷின்ஸ் நமக்கு அடிக்கடி வந்து கேட்குறாங்க. அதை நம்ம என்ன படிப்போம், நம்ம எழுப்போம், நம்ம வந்து படிச்சிருவோம். அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6 இயல், ஒரு 4 இயல், 5 இயல் இந்த மாதிரி படிப்போம். நான் குருவினாக்கு மட்டும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நான் சென்டம் எடுக்கணும், தமிழில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போ எண்ணத்தோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இப்போவே நம்ம அலப்போம்ல இருக்க புக் பேக் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. நான் எப்போவுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 கொஷின் இருக்குமா, 4 கொஷினும் 2 லைன் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 8 இயலுக்கு பார்த்தீங்கன்னா 32 கொஷின் தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே படிச்சிருங்க. ஓகேவா? நம்ம அலப்போம்ல குருவினா மட்டும் எல்லாமே படிச்சிடணும். ஓகே, குருவினா ஓரம் கட்டிருங்க. அதாவது துணைப்பாட நெடுவினா தட்டி விட்டாச்சு. அதே மாதிரி குருவினா நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த சிறுவினாவையும் நெடுவினாக்கு சேர்த்து ஒரு ட்ரிக்கு சொல்லவா. ஸோ செய்யுள்ள என்னென்ன படிக்க போறீங்கன்னா, இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, இயல் 5, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 6ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த திருக்குறள் மட்டும் படிச்சுக்கோங்க. மற்றபடி அதில் அந்த செய்யுள்ள இருக்க நெடுவினா எதுவும் பார்க்க வேணாம். திருக்குறள் மட்டும் படிக்கணும். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு 5 இயல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8வது இயல் ரட்சணிய யாத்திரிகம். ஸோ இதை படிச்சுக்கோங்க. செய்யுள்ள 2 திருக்குறள் இருக்குது. இயல் 3ல் ஒரு திருக்குறள் இருக்குது, இயல் 6ல் ஒரு திருக்குறள் இருக்குது.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள் மட்டும் படித்தா எழுதிடலாமா சார் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க. திருக்குறள் கண்டிப்பாக கேட்குறாங்க, அதை மட்டும் படிக்காதீங்க, அதுவும் படிங்க, கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ செய்யுளை பொறுத்த மட்டும் எப்படி ஃபஸ்ட்டு 5, அதுக்கடுத்து ரட்சண யாத்திரிகம் 8, நடுவில் திருக்குறள். நம்ம எத்தனை இயல் கவர் பண்ணியிருக்கோம்? 1 to 5, அதுக்கடுத்து 8. இப்போ வரைக்கும் 6 கவர் பண்ணியிருக்கோம் அவுட் ஆஃப் 8ல். எத்தனை கேள்வி கேட்பாங்க? 2 கேள்வி கேட்டு 1 எழுதுவோம். ஸோ கண்டிப்பாக எழுதிடலாம் நெடுவினா. சிறுவினா எப்படி கேட்பாங்க? 4 கேள்வி கேட்டு 2 எழுதணும்னு சொன்னேன். அப்போ நம்ம 2 லெசன் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தான் அதோட அர்த்தம். நம்ம 6 லெசன் நம்ம படிக்கிறோம். அப்போ தாராளமாக நம்மளால் சிறுவினா, நமக்கு என்னதான் பேட் லக், அன்றைக்கி நமக்கு லக்கே இல்லைனாலும் ரொம்ப டஃப்பாக கேட்டாலும் நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சிறுவினாவும் அட்டன் பண்ண முடியாது. அதான் நான் சொன்னேன் 1 to 5 படிக்க சொன்னேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரட்சண யாத்திரிகம், திருக்குறள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. புக் பேக்கில் மொத்தமே இயல் 3ல் 2 இருக்கும்னு நினைக்கிறேன், இயல் 6ல் 4 கொஸ்டின் தான். எப்படி எழுதணும்? முன்னுரை போடுங்க, பொருளுரை போடுங்க. மனப்பாட திருக்குறள் இருந்துச்சுன்னா மனப்பாட திருக்குறள் எழுதுங்க, எழுதி அதுக்கான பொருள் எழுதுங்க. ஓகேவா? ஃபைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முடிவுரை மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். திருக்குறள் நடுவினா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இது வந்து உங்களுடைய செய்யுள். உரைநடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கைண்ட் ஆஃப் சிமிலர் பேட்டர்ன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இயல் 1 to 5 நம்ம அப்படியே படிச்சிட போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 7 இலக்கியத்தில் மேலாண்மை, ரொம்பவே ஈஸியான லெசன். அதாவது நம்மளோட டே டு டே லைஃப், பண மேலாண்மை, நேர மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக தான் இருக்கும். புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுலேயுமே சிறுவினாவும் படிச்சிருங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெடுவினாவும் படிச்சிருங்க. இதான பார்த்தீங்கன்னா இதுலமே நம்ம 6 படிக்கிறோம். எத்தனை கேட்பா? 2 கேட்டு 1 எழுதுறோம், கண்டிப்பாக எழுதிடலாம் நம்மளால். அது மாத்திரம் இல்லாமல் சிறுவினா பார்த்தீங்கன்னா 4 கேட்டு 2 எழுதுவோம்ல, இதுவும் எழுதிடலாம். ஸோ நம்ம இப்போ படித்த லெசன்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் புக் பேக் குருவினா படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவு எழுதிடலாம். பட் சம்டைம்ஸ் இன்சைடாக கேட்குறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களை வந்து புக் பேக், அதாவது நம்ம இழப்போம்ல இருக்க எல்லா குருவினாவும் உங்களை நான் வந்து படிக்க சொன்னேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இதை தாண்டி உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. குருவினா பார்த்தாச்சு, சிறுவினா பார்த்தாச்சு, நெடுவினா பார்த்தாச்சு. ஃபியூ டிப்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க நாளைக்கு எக்ஸாம் சொல்லிட்டு. மனப்பாட பகுதியை தெளிவாக படிச்சுட்டு போங்க. திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா தொடக்கம் முடிவு படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி மனப்பாட பகுதி அடி பெறலாமல் எழுதுகன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்போம். எப்போவுமே அதை நம்ம விட்டுறோம். எப்படின்னா புக்கில் 4 சீர் தான் அடியில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த முதல் அடியில் 4 சீர் தான் இருக்கணும். 2வது அடியில் 3 சீர் இருக்குன்னா 3 சீர் தான் இருக்கணும். அந்த திங் பார்த்துக்கோங்க. அடுத்து இலக்கிய நயம் பாராட்டல், சில கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. பிரிண்டட் கொஸ்டின், இலக்கிய நயம் பாராட்டல், பகுபத உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி, இதெல்லாம் அப்படியே பிரிண்டட் கொஸ்டின்னு உங்களுக்கு வந்து சொல்லிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. அண்ட் தென் தமிழ் மொழி டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க. பிறமொழி சொல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லலாம் நம்ம வந்து மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஆஸ் ஏ சேர்டில் நீங்கள் வந்து பேட்டர்னை நீங்கள் வந்து பாருங்கள். பேட்டர்னை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து போடுங்க. இப்போ பேட்டர்ன் பார்க்கும் போது தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம இது படிச்சிருக்கோம், இது படிக்கலன்னு. அதே மாதிரி புக் பேக்கில் இருக்க அந்த 14 1 மார்க்ஸுமே நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன். புக் பேக் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு லெசனை யார் யார் எழுதுனான்னு மட்டும் படிச்சுக்கோங்க. தம்பி நெல்லையப்ப இருக்குன்னா பாரதி, முன்னாடி இண்டெக்ஸ் இருக்கும்ல, அந்த இண்டெக்ஸ்லேயே போட்டுக்கோங்க ஒவ்வொரு லெசனுக்கும் அதை யார் எழுதுனா பேரலாக. ஏன்னா அது கேட்குறாங்க அடிக்கடி 1 மார்க்கில், அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்க எல்லாமே நீங்கள் 1 மார்க்ஸ் கவர் பண்ணிடுங்க. இலக்கணத்துக்கும் சில 1 மார்க்ஸ் இருக்கும். இலக்கணத்தில் 2 மார்க் இருக்குது, அது படிக்கலாமா சார்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு எங்கே கேட்பாங்கன்னா 7 2 மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். 2 × 7 = 14. அந்த இடத்துல தான் அந்த குருவினா வரும். நம்மளோட இந்த செய்யுள் உரைநடை அந்த இடத்துல அது வராது. அது செப்பரேட்டாக இலக்கணம் செக்ஷனில் வந்து வந்துடும். அடுத்து சில இதெல்லாம் இருக்கும். கல் 2 ஒரே சொற்றொடரில் அமைச்சு எழுதுங்க, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி கொடுத்து அந்த பழமொழிக்கு விளக்கம். நீங்கள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோட அல்டிமேட் கோல் அது இல்லை. இந்த வீடியோட கோல் என்னன்னா உங்களுக்கு குருவினா, சிறுவினா, நெடுவினா அண்ட் எல்லா கொஷினும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு தெரியாத விடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் பேப்பர், நம்மளோட இன்டென்ஷன் என்ன 90 மார்க்குக்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதே இது சப்சிக்வெண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஃபுல் பேப்பர் எழுதி பழகினீங்கன்னா அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் அதுவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட். வேறு என்னென்ன உங்களுக்கு தமிழில் டவுட் இருக்குது, என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, எது டவுட்ஸுக்கு எப்படி படிக்கிறது எதுனா இருந்துச்சா தயங்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் நான் சொன்ன தகவல்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். பாய்.